வெல்கம் டு டிஜே எஜுகேஷன் சேனல். இந்த வீடியோவில் TN 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3 சாப்டர் 2 பர்சன்டேஜ் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் எக்ஸசைஸ் 2.5 கண்டினியூஷன் பார்க்க போகிறோம். ஸோ எல்லோரும் பேஜ் நம்பர் 45 எடுத்து வச்சுக்கோங்க. மிஸ்லேனியஸ் ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸில் 11th சம் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நான் கொஸ்டின் ரீட் பண்ணுறேன், பாருங்கள். ஸ்டீஃபன் invested rupees 10,000 in a savings bank account that earned 2% simple interest. Find the interest earned if the amount was kept in the bank for 4 years. So given என்னென்ன கொடுத்துருக்காங்கிறத நம்ம எழுதணும். ஓகேவா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? பிரின்சிபல் rupees 10,000. அதே மாதிரி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க 2% per annum. ஓகேவா? ஸோ டைம் நம்பர் ஆஃப் இது டைம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன, அது வந்து 4 years. அப்போ என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்டு வந்துட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. ஸோ கீ பாயிண்டில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா I = PNR divided by 100. ஸோ இந்த ஃபார்முலாவை அப்படியே இங்கிட்டு திருப்பி எழுதுறோம். PNR divided by 100 = I. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அந்த ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் I = PNR divided by 100. அப்போ என்னென்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே இங்கே அப்ளை பண்ணுங்க. அப்போ P வந்து 10,000. ஓகே, எழுதியாச்சு. மல்டிப்ளை N வந்துட்டு 4, அதுவும் எழுதியாச்சு. மல்டிப்ளை R வந்துட்டு 2 டிவைடட் பை 100. இப்போ பாருங்கள், கீழே இருக்கிற ஒரு சைவருக்கும் மேலே இருக்கும் ஒன்று கேன்சல் பண்ணிட்டோம், இன்னொரு சைவருக்கும் இன்னொரு சைவர் கேன்சல் பண்ணிட்டோம். ஓகேவா? அப்போ 4 2 எவ்வளவு? 8. இந்த பக்கம் 100 இருக்குது. ஸோ அதை மட்டும் தனியாக எடுத்து எழுதுங்க. 100 மல்டிப்ளை 8. இப்போ ஆன்சர் என்னது? 800. ஆனால் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எதில் நம்ம இது பண்ணணும்? யூனிட்டில் ₹800. ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுக்கு ஆன்சர். இப்போ 12th சம் பார்த்தீங்கன்னா நான் ரீட் பண்ணுறேன். ரியா பாட் ₹15,000 from a bank to buy a car at 10% simple interest. If she paid ₹9,000 as interest while clearing the loan, find the time which the loan was given. ஸோ சம்மு தான் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் கிவன் வேல்யூவை எழுதுங்க. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? P. அப்போ ₹15,000. R வந்துட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 10% இன் டேர்ம்ஸ் ஆஃப் எதில் இருக்கணும்? per annumல இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு I வந்துட்டு 9,000 இருக்குது. ஸோ என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் தானே. அப்போ என்ன அதுதான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போ நான் ஆல்ரெடி கீ பாயிண்ட் சொல்கிற மாதிரி PNR divided by 100 = I. இதுவும் ஃபார்முலா தான். ஓகேவா? ஏன்னா இந்த ஃபார்முலாவை அப்படியே திருப்பி எழுதுகிறோம். ஏன் அப்படிங்கிறதுனா நமக்கு N வேல்யூ தெரியாது. அப்போ தெரியாத வேல்யூ நம்ம லெஃப்ட் சைடு தான் வச்சுக்கணும். அப்போ PNR divided by 100 = I. அப்போ தெரிஞ்ச வேல்யூ ஃபுல்லாக எழுதுங்க. P வந்து என்னது? 15,000 மல்டிப்ளை N வந்துட்டு தெரியாது. ஓகேவா? ஸோ அதை அப்படியே எழுதுங்க. மல்டிப்ளை வந்துட்டு R வந்துட்டு என்னது? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தானே 10 டிவைடட் பை 100 = I. ஐக்கு போய் என்னது? 9,000 எழுதுறோம். இப்போ நம்ம எண்ணை மட்டும் இங்கே வச்சுட்டு ரிமைனிங் எல்லாத்தையும் அந்த பக்கம் ஈக்குவல்ட்டுக்கு ரைட் சைடு கொண்டு போங்க. ஸோ இங்கே டினாமினேட்டர் இருக்கிறது இந்த பக்கம் ஈக்குவல்ட்டுக்கு ரைட் சைடு வரப்போ நியூமரேட்டரில் வந்துடும். அப்போ 9,000 மல்டிப்ளை 100 டிவைடட் பை ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் நியூமரேட்டரில் இருக்கிறது எல்லாமே ஈக்குவல்ட்டுக்கு ரைட் சைடு போகிறப்ப டினாமினேட்டர் வந்துடும். அப்போ 15,000 மல்டிப்ளை 10. அப்போ எல்லாமே கேன்சல் பண்ணுங்கள். 0, ஒரு 0க்கு 1 0, அடுத்து இந்த 0க்கு இந்த 0, அடுத்து தேர்டு இந்த 0, அதுக்கடுத்து ஃபோர்த்து இந்த 0. அப்போ எல்லா 0வும் கேன்சல் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன நம்பர் கிடைக்கும் அப்படின்னா 90 டிவைடட் பை 15. அப்போ 15 டேபிள் உங்களுக்கு தெரிஞ்சுதான் ஈஸியாக நீங்கள் டிவைட் பை 15 பண்ணலாம். அப்போ 6 வந்துடும். அப்போ என்னது? N வந்துட்டு 6. எனது நம்பர் ஆஃப் டைம் தானே. அப்போ எஸ், நம்ம எப்போவுமே யூனிட்டோடு எழுதணும். ஓகேவா? வெறும் நம்பர் மட்டும் எழுதுனா மார்க்கை கம்மி பண்ணிடுவாங்க. நீங்கள் யூனிட் எழுதுனா மட்டும்தான் ஃபுல் மார்க் உங்களுக்கு எப்பவுமே கிடைக்கும். ஸோ இந்த சம்மை நீங்கள் போட்டு பாருங்கள். இப்போ 13th சம் நான் ரீட் பண்ணுறேன். இன் ஹவு மச் டைம் வில் பி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹3,000 அட் த ரேட் of 8% per annum be the same, நல்ல நோட் பண்ணிங்க, be the same as simple interest on ₹4,000 at 12% per annum for 4 years. ஓகேவா? ஸோ ஒன்றுமே இல்லை, இதில் வந்து 2 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, அதுக்கான வேல்யூஸும் நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ கிவனில் என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
13th என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா P1. ஏன்னா ரெண்டு வேல்யூ கொடுத்துருக்காங்க, 2 பிரின்சிபல் 2 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படி கொடுத்ததுனால நம்ம P1 P2 அப்படிங்கிற மாதிரி எழுதிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு P1 வேல்யூ ஃபுல்லாக எழுதுறோம். P1 வந்து ₹3,000. R1 வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தானே, அப்போ 8% per annum. N1 நமக்கு அதாவது டைம் தெரியாது, அப்போ ஃபார்முலா எழுதுங்க. I1 ஈக்குவல் டு P1 N1 R1 டிவைடட் பை 100. அப்போ I1 நமக்கு தெரியாது, விட்டுருங்க. ஈக்குவல் டு P1 என்னது ₹3,000 மல்டிப்ளை N1 அதுவும் நமக்கு தெரியாது, மல்டிப்ளை R கொடுத்துருக்காங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிவைடட் பை 100. ஓகேவா? ஸோ நமக்கு இந்த 2 0 கீழே இருக்கா, அதுவும் மேலேயும் கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ 30 மல்டிப்ளை N1 மல்டிப்ளை 8 இருக்கா, அப்போ இந்த வேல்யூவை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா 240 கிடச்சிரும். அப்போ I1 ஈக்குவல் டு 240 N1 இதை அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்து ரெண்டாவது கொடுத்துருக்காங்கல்ல, என்னது பிரின்சிபல் P2 ₹4,000. N2 வந்துட்டு 4 இயர்ஸு. R2 வந்துட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 12% per annum. அப்போ ஃபார்முலா மறுபடியும் I2ன்னு எழுதுங்க. I2 ஈக்குவல் டு P2 N2 R2 டிவைடட் பை 100. அப்போ P2ங்கிற இடத்துல 4,000 மல்டிப்ளை N2 என்னது 4 இயர்ஸ் மல்டிப்ளை 12 வந்துட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிவைடட் பை 100. அப்போ இது ரெண்டையுமே கேன்சல் பண்ணுங்க. இந்த 0க்கும் இந்த 0 கேன்சல் ஆயிரும், இந்த 0க்கும் இந்த 0. அப்போ 12 4s எவ்வளவு 48. அந்த 48ஓட இந்த 40 நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகேவா? அப்போ 48 மல்டிப்ளை 40. அப்போ ஃபஸ்ட்டு 0 இது ரெண்டு மல்டிப்ளை ஆகும்போது 0 வந்துடும். 4 8s 32. 2 மட்டும் எழுதிட்டு 3 இங்கே வச்சுக்கோங்க. 4 4s 16. 16 + 3 வந்துட்டு 19. அப்போ பேசிக் அடிஷன் தான் 0 0 + 2 2 9 1. அப்போ ஆன்சர் என்னது I2 ஈக்குவல் டு 1920. ஆனால் கொஸ்டின் நான் ரீட் பண்ணுறப்ப சொல்லலாம் பி த சேம், அதை நோட் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதோட மீனிங் என்னென்னா I1 ஈக்குவல் டு I2. அது வந்து நமக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்கிறதுனால நம்ம அப்படி எழுதுகிறோம். அதனால் கிவன் உங்களுக்கு தெரியுறதுக்காக எழுதியிருக்கேன். அப்போ I1 நமக்கு என்னது 240 N1 அதை எழுதிக்கிறோம். ஈக்குவல் டு I2 நமக்கு தெரியும் 1920. ஓகேவா? 1920 எழுதிக்கிறோம். இப்போ நம்ம தெரியாத வேலையை லெஃப்ட் சைடு வச்சுக்கலாமா? அப்போ N1 ஈக்குவல் டு 1920 டிவைடட் பை 240. அப்போ இங்கேயும் அதே மாதிரி நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறப்ப இந்த 10க்கு இந்த 10 கேன்சல் பண்ணியாச்சு. ரிமைனிங் 192 டிவைட் பை 24. ஸோ இது வந்து டிவிசிபிள் பை 4 தான் மேலேயும் கீழேயும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் 4 4s 16. அப்போ 4 எழுதியாச்சு. பேலன்ஸ் 3 வந்துட்டு இந்த 2ஓட சேர்த்திங்கன்னா 32. அப்போ 8 4s 32 டிவைடட் பை இந்த 24 நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணுறப்போ 6 4s 24. ஓகேவா? அப்போ நமக்கு ரிமைனிங் சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடச்சிது 48 டிவைட் பை 6. ஸோ இது வந்து நமக்கு எதாவது மல்டிப்ளை ஆகும், 6ஆலே மல்டிப்ளை ஆகும். அப்போ 1 6 6 8 6 48. அப்போ ஆன்சர் வந்துட்டு என்னது 8. அப்போ N1ங்கிற இடத்துல நம்ம என்ன போடலாம் 8 யூனிட் மறக்காமல் எழுதுங்க இயர்ஸ். ஓகேவா? ஸோ கொஸ்டினை நம்ம ரீட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கிவன் வேல்யூ ஃபுல்லாக எழுதிடுங்க. எப்போவுமே மேக்ஸை பொறுத்த வரைக்கும் அதுதான். நீங்கள் கிவன் வேல்யூ எழுதிட்டு என்ன கேட்டிருக்காங்கிறத ஃபைண்டில் நீங்கள் எழுதிட்டிங்கனாலே நமக்கு ஃபார்முலா ஆல்ரெடி தெரியும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அதில் அப்ளை பண்ண வேண்டியது என்ன. இதில் வந்து 2 கொடுத்துருக்காங்க, P1 P2. N1 நமக்கு தெரியாது, N2 கொடுத்துருக்காங்க, R1 R2 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி செகண்ட் இதில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஆனால் அதில் ஒரே ஒரு கீ பாயிண்ட் என்ன அப்படின்னா பி த சேம்னு சொன்னதுனால நம்ம I1 ஈக்குவல் டு I2 நம்ம எடுத்துக்கிட்டதுனால நமக்கு வந்து N1 வந்து ஈஸியாக கிடச்சிருச்சு. ஓகேவா? ஸோ அப்படி நம்ம இதில் போய் நம்ம 2 ஈக்குவல் பண்ணுறதுனால N1 மட்டும் வச்சுக்கிட்டு ரிமைனிங் மற்ற டேர்மை ஃபுல்லாக ஈக்குவல்ட்டுக்கு ரைட் சைடு கொண்டு போயிடலாம். ஸோ சிம்பிளிஃபை பண்ணால் ஆன்சர் கிடச்சிடும். இதோட 2.5 முடிஞ்சிச்சு. அடுத்து பேலன்ஸ் வீடியோ வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன். தேங்க்யூ.